அந்த எப்பொழுதுமே கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும். எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கைனா ஏன் அத்தனை கட்சி இருக்குது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதன் அடிப்படையில் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வது அதுதான் அரசியல் நாகரிகம். அந்த நாகரிகத்தை அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய எல்லோருமே கற்றுக்கொள்ளணும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். 62 தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பஸ் முதலாளி நடேச முதலியார். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அண்ணாவை பற்றி மிக இழிவாக, அதை சொல்லவே முடியாது, எழுதவும் முடியாது, அவ்வளவு இழிவாக கேவலமாக ஒரு தட்டியை எழுதி வைத்திருந்தார்கள். திமுக தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு காஞ்சிபுரத்தில் அண்ணாட்ட போய் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை அடிக்கணும் ஒடிக்கணும் அப்படின்னு கோவப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க. அண்ணா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை லைட்டை எடுத்து அன்பளிப்பு CN அண்ணாதுரை அப்படின்னு இந்த அறிக்கை லைட்டில் எழுதி இந்த தட்டியில் கொண்டு கட்டிட்டார். அதை கொண்டு கட்ட சொல்லிட்டாரு. தட்டி அறிக்கை லைட்டை கட்டிட்டாங்க. போர்டு வச்ச அந்த அசிங்கப்படுத்தி வச்ச போர்டை, தரந்தாழ்ந்த போர்டை காங்கிரஸ்காரங்கள கழட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு உதாரணம் போகிறோம். அரசியலில் நாகரிகம் என்பது மிகவும் முக்கியமானது. அது எல்லோரும் பின்பற்ற வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரோட சுற்றி இருக்கிறவங்க அதை அவருக்கு அந்த அரசியல் நாகரிகத்தை அவர் சொல்லித்தரணும். அவரும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்வதற்கு பல தலைவர்களுடைய முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும். அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான் சொல்லலாம்.